இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் நம்ம சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாப்பா இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழம் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கல. மார்னிங்கே நேப் எடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நேரமா வந்து வாழைப்பழத்த காமிச்சு வந்து கேட்டே இருந்தேன். அதனால வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து பாப்பாக்கு வந்து கட் பண்ணி குடுத்தேன். அத அழகா சாப்பிட்டாங்க. தாயரா பாப்பாவோட இந்த ட்ரெஸ் வந்து பர்ட்டிகுலரா வந்து நெறைய சிஸ்டர் வந்து பர்சனலா வந்து டிஎம்ல கேட்டிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க அப்டின்ட்டு. நான் Instagram பேஜ்ல தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாரி வந்து கியூட்டான ட்ரெஸ் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து பாப்பாவோட Instagram பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து அங்க குடுத்துருக்கேன் நானு. செக் அவுட் பண்ணி பாருங்க. நாங்க டெரஸ் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 5 ஆயிடுச்சுங்க. கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த ஈவினிங் டைம்ல வந்து இந்த சீசன்ல வந்து சூப்பரா இருக்கு கிளைமேட். ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஏர் வருது. பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கங்க ஓடி, ஸோ அவங்க சிஸ்டர் கூட தான் மோஸ்ட்லி விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம்டு மூக்கடல தான். இந்த மூக்கடல வந்து நான் காலைல தாங்க ஊற வச்சேன். மார்னிங் வந்து ஒரு 7:00 போல நான் ஊற வச்சேன். ஆஃப்டர்நூன் வந்து 3:00 தான் வந்து ஸ்டீம் பண்ணேன். மூக்கடல பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டீன் நெறைய இருக்குங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நான் எக்ஸ்ட்ரா விசில் வச்சேன் நல்லா சாஃப்ட் ஆகறதுக்கு. ஸோ பாப்பாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாப்பாவோட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இது. டே டு டேல வந்து பாப்பாவுக்கு வந்து புக் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாப்பா வச்சிருக்க புக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு ஸ்பெஷலா வந்து நான் வாங்குனது இல்ல. அவளோட சிஸ்டரோட புக்கு தான். ஸோ அவளோட லாஸ்ட் இயர் புக்கு தான் வந்து பாப்பா வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலேயே வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறது, கிரையான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் குடுக்கறது. நான் கிரையான்ஸ் வச்சு குடுத்தா வந்து பாப்பா வந்து நல்லா வந்து ஸ்கெட்ச் பண்றாங்க. ஸோ வந்து பேசிக்கா வந்து பாப்பாவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவளுக்குன்னு பர்ட்டிகுலரா வந்து தனியா வந்து எஜுகேட் பண்ற அளவுக்கு வந்து நான் பாப்பாவுக்கு இன்னும் போல. ஸோ அவளா வந்து கத்துக்கிற வரைக்கும் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம். இப்பவே வந்து பாப்பா வந்து எதுக்கு இந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டரோட ஹேபிட் தான். அவ வந்து புக் எடுக்கும்போது கரெக்ட்டா வந்து இவளுமே வந்து புக் எடுப்பா. புக்கு கேட்கறா. எடுப்பான்ற விட வந்து எனக்குமே வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அடம் புடிச்சு வாங்குறா. அதனால வந்து அவளோட லாஸ்ட் இயர் புக் எல்லாமே வந்து பாப்பாக்கு இப்ப குடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் ரீசென்ட் டேஸ்ல வந்து அனிமல்ஸ் எல்லாமே வந்து பாப்பா ஐடென்டிஃபை பண்றாங்க. டாகு, ஆ ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. நெறைய திங்ஸ் வந்து பாப்பா வந்து புக்ல வந்து பார்க்குறாங்க. அவங்க வீட்ல இருக்க டாய்ஸ்லருந்து வந்து புக்க வச்சு பார்த்துட்டு வந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து நல்ல ஸ்டார்ட் அப்னே நான் சொல்லுவேன் நானு. ஸோ உங்க பேபிக்குமே வந்து இது மாரி ரெகுலரா புக் குடுத்து பழகுங்க. தாயரா பாப்பாவுக்கு டின்னருக்கு வந்து நம்ம என்ன குக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ சப்பாத்தி தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்திங்க. பாப்பாவுக்கு வந்து ரெகுலராக குடுத்துட்டுருக்கேன் நானு. பட் ஆனா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் வந்து பாப்பாவுக்கு நான் வந்து சப்பாத்தி நான் குடுத்துட்டுருக்கேன் நானு. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பல்லு இல்லாததுனால வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து ரெகுலரா நான் குடுக்க மாட்டேன். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ், 3 வீக்ஸ் ஒன்ஸ் கூட நான் குடுத்துருக்கேன் நானு. ஸோ அதனால அத கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக வந்து பொட்டேட்டோ வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அத நல்லா கழுவிட்டு ஒரு 2 to 3 விசில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோதும மாவுல கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா நீங்க வந்து இது கூட வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணலாம். பன்னீர் ஆட் பண்ணலாம். பாயில்டு வெஜ்ஜீஸு கேரட்டு, பீட்ரூட்டு, ஸ்பினாச்சு, ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாங்க. நான் நைட்ல குடுக்கறதுனால நான் எதுவுமே வந்து அதிகமா போகல. ஏன்னா வந்து ஸ்நாக்குமே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து சென்னா சாப்பிட்டாங்க. அதுலயுமே வந்து நெறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ அதுவே கொஞ்சம் வந்து டைஜஷன் ஆக லேட் ஆகுன்றதுனால வந்து பாப்பாவுக்கு வந்து நான் மைல்டா வந்து போயிட்டேன் நான்
இன்னைக்கு. நீங்க வெஜ்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி வந்து நீங்க மார்னிங் குடுக்கலாம். நல்லாவே ஹெல்த்தி. மாவு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா கைய விட்டு பெசஞ்சுக்கங்க. அப்பதான் உங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும். இத வந்து ஒரு லிட் போட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து சோக் ஆயிடுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து புசு புசு புசுன்னு வந்துரும். ஸோ இத பாருங்க இந்த அளவுக்கு வந்துரும். ஸோ இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா வந்து தாயரா பாப்பாக்கு மட்டும் இல்லங்க. தானியாவுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து 2 பேருக்கும் நான் சேர்த்துன்னு வந்து செய்றேன் நானு. ஸோ இன்னைக்கு எங்களுக்குமே டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். ஸோ தானியாக்கும், தாயராக்கும் மட்டும் தான் வந்து நான் பொட்டேட்டோ வந்து போட்டு தனியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சப்பாத்தி தான். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3:00 வந்து சென்னா வந்து நான் ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னேன். ஸோ அது பாப்பாக்கு ஸ்நாக்ஸா குடுத்துட்டு வந்து நைட்ல வந்து எங்களுக்கு வந்து சென்னா வந்து குருமா மாரி பண்ணேன். ஸோ தேங்காய் பால்லாம் ஊத்திட்டு வந்து நான் குருமா மாரி பண்ணேன். அதனால தான் நான் பாப்பாக்கு வந்து இன்னைக்கு சைட் டிஷ் வந்து பாப்பாக்கு எதுவுமே நான் குடுக்கல. பொட்டேட்டோ போட்டு குடுத்தா அதுவே சாஃப்ட்டாகும். ஸோ அந்த சப்பாத்தி வந்து பாப்பா சாப்ட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் அந்த ஃபுட்டே நான் தனியா குடுத்துட்டேன் நானு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்னா போட்டு குருமா வச்சிருந்தேன். ச தேங்காய் போட்டதுனால பாப்பாக்கு குடுக்கல. இல்லன்னா வந்து அந்த கிரேவி கண்டிப்பா குடுத்துருப்பேன். ஏன்னா தேங்காய் வந்து நைட்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது. நம்ம வந்து மார்னிங் குடுக்கலாம், ஆஃப்டர்நூன் குடுக்கலாம். பட் ஆனா நைட்ல வந்து நெறைய தேங்காய் போட்டு குடுக்கக்கூடாது. மைல்டா தான் குடுக்கலாம். ஸோ நான் வந்து கிரேவில பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் ஆட் பண்ணத விட தேங்காய் பாலா எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து நெறைய இருந்தது. ஸோ அதனால பாப்பாக்கு வந்து டைஜஷன் ஆகுமோன்ற டவுட்ல வந்து நான் பாப்பாக்கு நான் குடுக்கல நானு. எங்களுக்கு மட்டும் சாப்பிட்டேன். தானியா சாப்பிட்டாங்க. ஸோ தானியா வந்து பெரிய பொண்ணுன்றதுனால வந்து அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. தாயரா பாப்பாக்கு மட்டும் நான் குடுக்கல. ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து ஈஸியா சாப்பிடுறதுக்காக வந்து குட்டி, குட்டி பீஸா வந்து கட் பண்ணி குடுத்துட்டு, அவங்க வந்து ரொம்ப நேரமா சாப்பிடுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எப்பவுமே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட்டா மட்டும் குடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து கம்ஃபர்ட் ஃபுட்டா மட்டும் குடுத்தா, அதுவே வந்து பாப்பாவுக்கு பழகிடும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து இது மாரி வந்து பாப்பாவுக்கு பிடிக்காத ஃபுட்டுமே நான் குடுப்பேன் நானு. இது பிடிக்காது அப்டின்ட்டு இல்ல. பட் ஆனா பாப்பாவுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலேயே வந்து இந்த சப்பாத்தி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ரெகுலரா நான் குடுக்க மாட்டேன். ஸோ மார்னிங்லாம் இப்ப நான் குடுக்கறதா இருந்தேன்னா வந்து கர்ட் வச்சு கூட குடுப்பேன். கர்ட்ல போட்டு பாப்பா வந்து சோக் பண்ணி சாப்ட்டுருவாங்க. ஸோ இது மாரி வந்து ராவா குடுக்க மாட்டேன். இல்லன்னா வந்து கிரேவி ஏதாச்சும் இருந்தா, ஸோ வந்து மார்னிங் இல்லன்னா ஆஃப்டர்நூன்ல வந்து பாப்பா வந்து கிரேவி தொட்டு சாப்ட்டுருவாங்க. இது வந்து ராவா இருக்குன்றதுனால வந்து கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறேன். அதுக்காக தான் பாப்பாக்கு வந்து நான் பொட்டேட்டோ இல்லன்னா வந்து பன்னீர் ஆட் பண்ணுவேன். ஸோ இது மாரி தனியா குடுக்கும்போது, பொட்டேட்டோ போட்டா இருந்தாலுமே வந்து பாப்பாக்கு வந்து பல்லு இல்லாததுனால வந்து சாஃப்ட்டா தான் இருக்கு சப்பாத்தி. பட் இருந்தாலும் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகுறாங்க. நெறைய பேர் வீட்ல வந்து குழந்தைங்க வந்து இது மாரி வந்து சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இல்ல வந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வந்து சில ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து அப்படியே டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பாப்பா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவ சாப்பிடலன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த தடவ வந்து அந்த ஃபுட்டே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிட்டு, ஸோ பேபிக்கு வந்து அத பழக்கப்படுத்தவே மாட்டாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, பாப்பாவுக்கு வந்து எந்த ஃபுட் பிடிக்கலையோ வந்து அந்த ஃபுட் வந்து குழந்தைய வந்து கம்பல்சரி வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா அவங்களா சாப்பிடுற மாரி வந்து நான் பண்ணுவேன் நானு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து இந்த சப்பாத்தி சாப்பிடுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நோன்னு சொல்ற மாரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு அவங்களோட மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக வந்து அவங்களுக்கு புடிச்ச டாய வந்து நான் அவங்களுக்கு குடுத்தேன் நானு. ஸோ அவங்களுக்கு ஊட்டிட்டே வந்து பாப்பாவும் சாப்பிடுவாங்க. இப்படிதான் சம்டைம்ஸ் வந்து பாப்பா வந்து சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து அத அப்படியே பாப்பாக்கு ஓகே இது பிடிக்கல வெறும் பால் மட்டும் குடுத்து படுக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு, அது மாரி பண்ண மாட்டேன். ஸோ எப்படியாச்சும் வந்து அந்த ஃபுட்ட வந்து குழந்தைய சாப்பிட வைப்பேன். அதுக்குன்னு வந்து பாப்பாவ அடிச்சு, வாய தொற சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். இது மாரி ஒரு சின்ன ட்ரிக் வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. பாப்பாக்கு ஏதாச்சும் ஒரு புடிச்ச டாய் வந்து அவங்ககிட்ட குடுத்துருங்க. அவங்களே வந்து ஃபீட் பண்ண சொல்லுங்க அந்த டாய்க்கு. அதே மாரி அதே டைம்ல வந்து அவங்களுமே அவங்கள அறியாமயே வந்து அந்த ஃபுட்ட சாப்ட்டுருவாங்க. ஸோ வந்து ஈஸியா வந்து கன்சியூம் பண்ருவாங்க. ஸோ அதனால வந்து பேபியுமே வந்து செல்ஃப் ஃபீடிங்குமே வந்து நெறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிடிக்காத ஃபுட்டுமே வந்து
அவங்களுக்கு பிடிச்ச டாய வச்சு வந்து குடுத்தா வந்து பாப்பா அதிகமா சாப்ட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகலையான்னு பாருங்க. ஸோ நம்ம தாயரா பாப்பா அப்படிதான். தண்ணி முதல் கொண்டு வந்து அவங்க இந்த பொம்மைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குடிக்க சொல்றா. ஸோ இந்த மாரி விளையாடிட்டே சாப்பிடும்போது பாப்பாக்கு வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடுறோன்ற ஃபீலிங்ஸே வராது. ஸோ ஈஸியா வந்து அவங்க விளையாடிட்டே சாப்ட்டுருவாங்க. இதுக்காக வந்து பாப்பாவ தூக்கிட்டு, வேடிக்கை காமிச்சு சாப்பிடுற சாப்பாடுலாம் நான் ஊட்ட மாட்டேன். இதுவரைக்கும் வந்து அந்த மாரி நான் பண்ணதே இல்ல. ஸோ ரொம்ப வந்து பாப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ சம்டைம்ஸ் வந்து ஃபீவரால சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப டல் ஆயிடுவா. ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா. ஸோ அந்த டைம்ல மட்டும் தான் பாப்பாவ வந்து தூக்கி மடியில உட்கார வச்சு வந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ மத்த டைம்ஸ் எல்லாமே வந்து பாப்பா வந்து இந்த ஃபீடிங் சார தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பாப்பாக்கு மில்க் குடுக்கல. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் பனானா குடுத்துட்டேன் நானு. பாப்பா பனானா கேட்டுட்டு இருந்தா. அதனால வந்து பனானா குடுத்துட்டேன். மில்க் நான் குடுக்கல ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னா குடுத்தேன். ஸோ ரொம்ப ஹெவி ஆயிடும்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வந்து நான் மில்க் குடுக்கல. நைட்ல குடுக்குறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாக்கு வந்து நைட்ல மில்க் குடுக்குறேன். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா போய் தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் பாப்பாவோட ஈவினிங் டூ நைட் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய டிப்ஸுமே நான் அதில சொல்லியிருக்கேன் நானு. ஸோ பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அங்கேயும் போயிட்டு பாப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.